நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேனா, அப்போ சூரி சாரோட ஐடி வந்தது. அதில் அவங்க ஃபுல் ஃபேமிலியும் கண்ணு பற்றக்கூடாது, பெரிய குடும்பம் இல்லையா, எல்லாரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தீபாவளி கொண்டாடி இருந்தாங்க. பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. அதில் போய் ஒரு தற்கூரி கமெண்ட் பண்ணியிருக்கு, திண்ணையில் கடந்தவனுக்கு வந்த வாழ்க்கையை பாருன்னு. அதுக்கு சூரி சார் பதிலும் சொல்லியிருந்தாங்க, திண்ணையில் இல்லைப்பா, பல நாள் ரோட்டில் தெருவுலையே கடந்திருக்கேன், கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ப்பா, முன்னேறி நீங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வாங்க சொல்லி போட்டிருந்தாங்க. அவர் குவைட்டாக தான் சொன்னார். ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போது சாணியில் செருப்பு முக்கி அடித்தா மாதிரி இருந்தது. ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் அதை பொறுத்துக்க முடியலல்ல, அவ்வளோ பெரிய தற்குறியாக இருக்கும். முகத்தை யார் பார்க்க போகிறா சொல்லிட்டு என்ன வேணாலும் வாயில் வந்ததை பேசலாம், அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. ஆனால் அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல அப்படி ஒரு ஆனந்தம். ஏன் தான் இப்படி இருக்காங்களோ மனுஷங்க, இவங்க கூட எப்படி தான் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதோ ஒன்றும் புரியலை.